வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம சேனலுடைய 100th வீடியோ. அதனால் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 99 வீடியோஸையும் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையை உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். சப்போஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு, இந்த 99 வீடியோஸ் போட்ட எனக்கு, அதுக்கு நான் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் கொடுத்த ரெக்கக்னேஷனாக நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. தொடர்ந்து நானும் என்னுடைய 100% ஹார்ட் ஒர்க்கை போட்டு உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 100th வீடியோ ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா, ஒரு சூப்பரான ஜெல்லி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஜெல்லி கேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சைனா கிராஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். 10 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிங்கன்னா அது ஊறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறமா நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை மெல்ட் பண்ணுவோம். அது மெல்ட் ஆகிறதுக்கும் ஈஸியாக மெல்ட் ஆகிரும். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை ஊற வச்சிடலாம். ½ hourக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம்ல அந்த சைனா கிராஸு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேனை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆட் பண்ணியிருக்க கிராஸ் வந்து அப்படியே தெரியாத அளவுக்கு அப்படியே மெல்ட் ஆயிரும். நல்லா தண்ணியாக மெல்ட் ஆயிரும். அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், மெல்ட் ஆகிக்கிட்டே வருது. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிட்டே இருக்கணும். கம்ப்ளீட்டாக எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜெல்லிக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண சுகரும் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி லேயர் ஜெல்லி கேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதனால் நம்ம மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ஜெல்லி சிரப்பு, இந்த ஜெல்லி சிரப்பில் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு இதில் ரோஸ் சிரப் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணால் கூட நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரோஸ் சிரப் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரோஸ் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நான் இன்றைக்கி ஜெல்லி கேக் பண்ணுறதுனால நான் கேக் டின் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த ரவுண்ட் கேக் டின் இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு நல்லா உள்ளே வாஷ் பண்ணிடுங்க. இல்லை ஒரு கோட் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜெல்லி வந்து ஒட்டாமல் வெளியில் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரோஸ் ஜெல்லி சிரப்பை நம்ம கேக் டின்னில் ஊற்றிட்டு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஒரு லேயருக்கு தான் ஊற்றிருக்கேன். இப்போது இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பபிள்ஸ் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதை ஊற்றும் போது வடிகட்டி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஜெல்லி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இதை ஊற்றியாச்சா, இதை வந்து அப்படியே செட் பண்ண விட்டுருங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தா போதும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை. அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் செட் ஆயிரும். இப்போ வாங்க நம்ம அடுத்த லேயர் பண்ணலாம். அடுத்த லேயருக்கு வந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பாலை நம்ம இப்போ ஜெல்லி சிரப் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சமாக எடுத்து ஹீட் பண்ணி அது கூட இந்த தேங்காய் பாலை நான் ஆட் பண்ண போகிறேன்.
நம்ம இந்த ரோஸ் சிரப் லேயர் பண்ணிகிட்ருக்கிறதுக்குள்ளே இந்த ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருந்த சிரப் வந்து கொஞ்சம் திக்காயிருச்சு, செட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ மறுபடியும் ஹீட் பண்ணோன்னா அது மறுபடியும் கரைஞ்சிரும். அதனால் கவலைப்பட வேணாம். நம்ம ஹீட் பண்ண அந்த மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த ஜெல்லி லேயர் செட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரோஸ் லேயர் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த கோகோனட் மில்க் ஜெல்லி லேயரை ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ரெண்டும் நல்லா பிரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லேசாக இந்த ஃபோர்க்கு வச்சு அங்கங்கே குத்தி விடுங்க. லேசாக குத்தி விடுங்க. அப்போ தான் ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயரும் நல்லா சேர்ந்து வரும். இல்லைன்னா தனித்தனியாக ஒட்டாமல் பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி குத்தி விட்டுறதுனால 2 லேயரும் நல்லா சேர்ந்து இருக்கும். இப்போ நான் அங்கங்கே குத்தி விட்டுட்டேன் இந்த ஃபோர்க் வச்சு. இப்போ நம்மளுடைய அந்த கோகோனட் மில்க் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க் சிரப்பை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இதுவும் நல்லா செட் ஆகட்டும். இது செட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ரோஸ் சிரப்பை மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த கோகோனட் மில்க் லேயர் ஆட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. இப்போ பாருங்கள் இது எப்படி செட் ஆகிருக்குன்னு. இங்கே பாருங்கள் எந்த மாதிரி ஜெல்லி செட் ஆகிருக்குன்னு. ஓகே, இப்போ நம்மளுடைய இன்னொரு லேயர் ரோஸ் சிரப்பை ஹீட் பண்ணி அதையும் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தடவை நீங்கள் ரோஸ் சிரப்பை ஆட் பண்ணும்போது இந்த கோகோனட் மில்க் லேயருக்கு மேலே ஃபோர்க் வச்சு குத்தணும் தேவையில்லை. இந்த கோகோனட் மில்க் லேயருக்கு மேலே மறுபடியும் ரோஸ் லேயர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா செட் ஆக விட்டுருங்க. இது செட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு லேயர் கோகோனட் மில்கை ஹீட் பண்ணிவிட்டு அந்த சிரப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது சேம் ப்ராசஸ்ங்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். இந்த மாதிரி இத்தனை லேயர் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் ஒரே லேயராக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அடுத்தடுத்த லேயராக நான் நிறைய லேயர் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் ஃபைனலாக ஒரு ஃப்ரூட் லேயர் ஒன்று வைக்க போகிறேன். அதையும் பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நம்மளுடைய ஃபைனல் இந்த கோகோனட் லேயர் ஆட் பண்ணி அது செட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் இந்த வாழைப்பழத்தை நல்லா அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்படி ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ப்ளெயினாக எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம்ல ஒரு ஜெல்லி, அந்த ஜெல்லியை அப்படியே எடுத்து வாழைப்பழத்துக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுதான் ஃபைனல் லேயர். நான் இன்றைக்கி என்னென்ன லேயர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் சிரப் லேயர் ஆட் பண்ணேன். அதுக்கு மேலே கோகோனட் மில்க் லேயர் ஆட் பண்ணேன். அதுக்கு மேலே மறுபடியும் ரோஸ் சிரப் லேயர். அதுக்கு மேலே மறுபடியும் கோகோனட் மில்க் லேயர். ஃபைனலாக பனானாவை ரவுண்டாக கட் பண்ணி அதை ஒரு லேயர் வச்சுட்டு மேலே பிளெயின் ஜெல்லி சிரப்பை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய லேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம். இதை கம்ப்ளீட்டாக நம்ம செட் ஆக விடணும். ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் டிஸ்டர்ப் பண்ணாமல் செட் பண்ண விட்டுருங்க. 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். நான் ஓவர் நைட் செட் ஆக விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஜெல்லி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் டீமோல்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா எல்லா லேயர்ஸும் சேர்ந்து ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். தனித்தனியாக பிரிஞ்சு வரல. சூப்பரான ஜெல்லி கேக் நம்மளுடைய 100th வீடியோ, ஸ்பெஷல் வீடியோ. என்னோட இந்த 100th வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.